வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். கிரகங்கள் இயக்குகின்றன, நாம் இயங்குகின்றோம். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. நவ கிரகங்களில் நாம் குரு சுக்கிரன சுபகிரகம், அதே மாதிரி வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இதெல்லாம் நம்ம சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், ராகு கேது பகவான்கள், இந்த 5 கிரகங்களையும் நம்ம பாவ கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நவ கிரகங்களில் 9 கிரகங்களும் யாருக்கும் முழுமையாக நன்மையும் செய்கிறது கிடையாது, கெடுதலும் செய்கிறது கிடையாது. சுப கிரகங்களும் கெடுதலை செய்யும், பாவ கிரகங்களும் நன்மையை செய்யும். அது அவரவருடைய கர்ம விதிப்படி. ஒரு புண்ணியம் அதிகமாக செய்து பிறந்திருந்தால், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் தாத்தா அதாவது பாட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்டன் வழியில் இருக்கக்கூடிய அவர் செய்த புண்ணியம், தந்தை செய்த புண்ணியம், ஜாதகர் செய்த புண்ணியம், இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே நன்மையை தான் செய்யும். இப்போ இதில் ஏதாவது 1-2 குறையும் பொழுது கிரகங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் அவர் அனுபவிக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கர்ம வினைப்படி கொடுக்கும். இதுதான் ஜோதிட விதி. இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் சனி பகவானை முழுமையான பாவ கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் பாவ கிரகம் கிடையாது, பாவத்தை நீக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 7 சனி, அஷ்டம சனி, சனி திசை இதெல்லாம் வரல அப்படின்னா அவங்க நல்லது கெட்டது அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ இந்த சனி பகவானுடைய ஆளுமை ஒருத்தருக்கு வரும் பொழுது தான் அவங்க கூட இருக்கிறவங்க யார், அவங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி பகவானால் உணர்த்தப்படும். அப்போ சனி பாவ கிரகமா? இல்லை, பாவத்தை நீக்கக்கூடிய கிரகம். அப்போ இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் மீன ராசியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரமடைகிறார். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் இருந்து அந்த 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 138 நாள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இப்போ வக்ரம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது. இப்போ பொதுவாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். அப்போ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோச்சாரத்திலேயே இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகர்கள் தொழில் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லை, எதில் இருந்தாலும் தோல்வி, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது 138 நாட்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் அவர்களுக்கு நிறைவேறும் ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சனி பகவான் செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகங்களுக்கும் ஒரு பகை கிரகமாக இருக்கிறது. அப்போ செவ்வாயினுடைய ஆட்சி வீடுகளான மேசம், விருச்சகம், சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகம், சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்மம், இந்த 3 லக்கண ராசியில் பிறந்தவர்களுக்கு
இந்த சனி பகவானுடைய வக்ரகதி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ மீன ராசியில் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இந்த 138 நாட்களில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா பின்னோக்கி போயிடுறாரு. அப்போ அவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி மேச ராசிக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விரைய சனியாக இருக்குது. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானால் மிகப்பெரிய ஒரு கஷ்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்காது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு நல்லது நடக்காது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 138 நாட்களில் மிகப்பெரிய ஒரு தடைகள்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது இந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை கொடுக்கும். அதே மாதிரி மிதுனம், தனுசு, மகர ராசிக்காரர்கள் கூட நல்லது செய்யும் இந்த வக்ரகதியில் இருக்கும் பொழுது. அப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறனால நான் சொன்ன இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாக இருக்கிறனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. ஒரு புதிய தொழில் தொடங்கலாம், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள் பண்ணலாம். அதே மாதிரி பண முதலீடு எதுலையாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணலாம். இப்போ இதெல்லாம் ஒரு தடை விலகி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. வாய்ப்பை பயன்படுத்திங்க. எல்லாருக்கும் இந்த சனி பகவான் நன்மையை செய்வார். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி. எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.